நாராயண பரம்பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ நாராயண பரோ ஜோதிஹி ஆத்மா நாராயண பரஹ. உபனிஷத்துக்கள் ஸ்ரீமன் நாராயணனை புகழும் பொழுது அவர்தான் பரபிரம்மம் என்றும் அவர்தான் பரதத்துவம் மிக உயர்ந்த தத்துவம் என்றும் பரஜோதிஷு மிக உயர்ந்த ஒளி பொருந்திய பொருள் என்றும் ஆத்மா பரமாத்மாவும் அவரேதான் என்றும் கொண்டாடுகின்றன. ஜோதிஷ் என்றால் ஒளி பொருந்திய பொருள், பரஜோதிஷ் என்றால் மிக அதிகமான ஒளியை கொண்டவர் என்று பொருள்படுகிறது. வேதத்தில் பல இடங்களில் பரமாத்மாவை குறிப்பிடும்போது பரம் ஜோதிஹி மிக உயர்ந்த ஒளியை உடையவர் வைகுந்தத்திலே வாழுகிறார் என்றுதான் குறிப்பிடுகிறது. அப்படி வைகுந்தத்தில் எத்தனை ஒளியோடு பகவான் இருப்பாரோ அந்த ஒளியோடு இந்த பூவுலகத்திலே பிரம்மாவினுடைய யாகத்தை ரட்சித்து கொடுப்பதற்காக தீப பிரகாஷர் விளக்கொளி எம்பெருமான் என்கிற பெயரோடு பகவான் வந்து தோன்றினார். அவர் தோன்றிய திவ்யதேசம்தான் இதோ திருத்தண்கா என்று நாம் சேவித்துக் கொண்டிருக்கிற திவ்யதேசம். இதற்கு ஒரு பெயர் திருத்தண்கா என்பது. ஆனால் பிரசித்தமாக காஞ்சிபுரத்திலேயே போய் கேட்டாலும் பிரசித்தமாக பக்தர்களிடத்தில் கேட்டாலும் அந்த பெயர் தெரிந்திருக்காது. மற்றொரு பெயர் உள்ளது, தூப்புல் என்று கேட்டால்தான் அனைவருக்கும் தெரியும். திருத்தண்கா என்கிற திவ்யதேசம், இந்த பிரதேசம், இந்த பாகத்துக்கு தூப்புல் என்றும் பெயர் சொல்லப்படுகிறது. தூ என்றால் தூய்மையானது என்று பொருள், புல் என்றால் தர்ப்பங்கள் என்று பொருள். இந்த இடத்தில், இந்த க்ஷேத்திரத்தில் மிக தூய்மையான புனிதமான தர்ப்ப புற்கள் எல்லாம் கிடைக்குமாம். அதை சேகரித்துத்தான் பெரியோர்கள் வைதிக காரியங்களை செய்து வருகிறார்கள். அதனால இந்த ஊருக்கு தூப்புல் என்றும் பெயர் ஏற்பட்டது. அதே போல பகவான் வந்து இருக்கிற இடமானபடியாலே இதற்கு அழகான பெயர் திருத்தண்கா என்று. பிரமன் யாகம் செய்த பூமி, அழகான குளிர்ந்த சோலைகளாலே சூழப்பட்ட இடம் என்றும் பெயர் ஏற்பட்டது. இங்கு பகவான் எப்படி வந்து சேர்ந்தார் என்கிற கதையை பார்த்தோம். அந்த பகவானை தரிசிக்க வேண்டாமா? முதலில் எப்போதும் அவரை பற்றி கேட்டுக்கொள்ள வேண்டும். அவரை பற்றி தெரிந்து கொள்வதே கேட்டுத்தான் முதலில் அறிந்து கொள்ளுகிறோம். அதற்கு பிறகுத்தான் பகவானை பார்க்கவே செய்கிறோம். அதனால் நாமும் கேட்டு முடித்து விட்டோம், அப்ப பார்க்க செல்ல வேண்டும் அல்லவா? பகவான் மூலவரை தரிசித்தோம் என்றால் அழகான வடிவத்திலே காட்சி அளிக்கிறார். கர்ப்ப கிரகத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு நடுவில் உயர்ந்த வடிவத்தில் நின்ற திருக்கோலத்தில் மேற்கு நோக்கி திருமுகமண்டலத்தாலே நோக்கி கொண்டு பகவான் இந்த இடத்திலே காட்சி அளிக்கிறார். மூலவருக்கு தீப பிரகாஷர் என்று திருநாமம். தீபம் என்றால் விளக்கு, பிரகாசம் என்றால் ஒளி. விளக்கினுடைய ஒளியை கொண்டவர், விளக்கு போலே ஒளிவிடக்கூடியவர், பிரகாசமாக இருக்கக்கூடியவர். அதனால தீப பிரகாஷர் என்று பெயர். தமிழிலே விளக்கொளி, விளக்கொளி எம்பெருமான் என்று அவருக்கு பெயர் சொல்லப்படுகிறது. நின்ற திருக்கோலத்திலே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்களோடு அபயஹஸ்தத்தை பிடித்து கொண்டு சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு பகவான் இந்த திருக்கோலத்தோடு காட்சி அளிக்கிறார். இவரே பிரகாசம். விளக்கு விளக்குன்னு சொல்லுகிறோம் இல்லையோ? திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்திலே பாடுகிறார், நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் என்று ஆழ்வார் பகவானை அழைக்கிறார். நந்தா விளக்கே, விளக்குன்னு சொன்னால் தீபம். ஆனால் தீபம்னு சொன்னாலே அதில் திரி போட்டுண்டே இருக்கணும், அதில் எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் தொடர்ந்து எரியும், இல்லாவிட்டால் அணைந்து போய்விடும் இல்லையோ? பகவானை விளக்கு என்று சொன்னால் ஒரு நாள் அணைந்து போய்விடுவாரோ, ஒரு நாள் அழிந்து போய் இல்லாமல் போய்விடுவாரோ என்றால் நந்தா விளக்கு. ஆழ்வார் சொல்லுகிறார், நந்தாதவர் பகவானுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது, குறைவும் கிடையாது. நந்தாத விளக்காக, அழியாத விளக்காக பகவான் இருக்கிறார். அதைத்தான் நந்தா விளக்குன்னு தெரிவிக்கிறார். வேதத்தை அப்படியே தமிழாக்குகிறார் திருமங்கையாழ்வார். பிரம்மத்தை பற்றி அடையாளம் சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இது தைத்திரிய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம். சத்தியம் என்று சொன்னால் உண்மையானவர், என்னைக்குமே அழியாதவர், எப்போதும் இருப்பவர் என்று பொருள். ஞானம்னு சொன்னால் அறிவே வடிவமானவர், தானே ஒளிவிடக்கூடியவர், ஸ்வயம் பிரகாசம் என்று ஒரு பொருள் தெரிவிப்பார்கள். அதாவது ஒரு குடம் இருக்கிறது, ஒரு வேஷ்டி இருக்கிறது. இந்த பொருள்களை பார்க்க வேண்டும் என்றால் தானாக அவை ஒளி விடாது.
வேறு ஒரு விளக்கையோ ஏதோ ஒரு பொருளை கொண்டு வெளிச்சம் வந்தால்தானே இந்த பொருள்களை குடத்தையோ வேஷ்டியோ பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அதை ஸ்வயம் பிரகாசம் என்று சொல்ல மாட்டார்கள். எந்த பொருள் வேறு எதன் உதவியும் இல்லாமல் தானே ஒளிவிடுமோ அதை ஸ்வயம் பிரகாசம் என்று தெரிவிப்பார்கள். பகவான் அதை போலத்தானே தானே ஒளிவிடுகிறார். இவர்தான் உலகத்தில் மற்ற அனைத்தையும் ஒளிபெறச் செய்கிறார். ஒரு தீபம் விளக்குன்னு சொன்னாலே, இந்த இடத்துல ஒரு தீபம் ஏற்றி வச்சேன், அந்த தீபத்தை வச்சுட்டு இந்த அறையில் என்னென்ன இருக்கிறதுன்னு பார்த்து விட்டேன். இந்த தீபத்தை பார்க்கறதுக்கு இன்னொரு தீபம் வேணுமான்னு தேவை கிடையாதோ இல்லையோ. ஒரு விளக்கு அதையும் காட்டி கொடுக்கும், மற்ற பொருள்களையும் சுற்றி காட்டி கொடுக்கும். அதை போல பகவான் தன்னையும் பக்தர்களுக்கு காட்டி கொடுக்கிறார். தன்னை சுத்தி இருக்கக்கூடிய பொருள்களையும் அவர்களுக்கு உணர வைக்கிறார். அதனால தீப பிரகாசர், விளக்கொளி எம்பெருமான் என்று பகவானுக்கு பெயர் ஏற்பட்டது. ஆழ்வார் அந்த பெயராலேயே இந்த பெருமானை ஸ்பஷ்டமாக குறிப்பிடாவிட்டாலும் திருமங்கையாழ்வாருடைய ஒரு பாசுரம், மின்னுருவாய் முன்னுருவில் வேதனான்காய் விளக்கொளியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் என்று திருநெடுந்தாண்டகத்திலே திருமங்கையாழ்வார் பாடுகிறார். விளக்கொளின்னு பகவானை பற்றி சொல்றார். விளக்கொளி என்றால் பகவான் தான் உலகத்து பொருள்களை பற்றி நமக்கு உணர வைக்கிறார், அனைத்தையும் காட்டி கொடுக்கிறார். நமக்கு ஞானம் அனைத்தையும் வழங்கக்கூடியவர் இவர்தான். ஞானத்தை கொடுத்தால்தான் இருட்டு என்கிற அறிவின்மையை போக்க முடியும். பொதுவாக உலகத்துல இருட்டு வெளிச்சம் ரெண்டையும் பார்க்கிறோம். அதை போல உள்ளேயே ரெண்டும் இருக்கு. அறிவின்மை என்கிற இருட்டு மனதை மூடிக்கொண்டிருக்கிறது. தீப பிரகாசன் பெருமானுடைய அனுகிரகம் வந்தால், அவருடைய திருமேனியின் ஒளி பட்டதென்றால் உள்ளுக்குள்ள இருக்கிற அறிவின்மை என்கிற இருட்டு நீங்கி ஞானம் என்கிற தீபம், அழகான ஒரு விளக்கு ஏற்றப்படும். அந்த ஞான தீபத்தாலே ஒளிவிடக்கூடிய ஞான தீபேன பாஸ்வதான்னு தெரிவிப்பார்கள். அதுதான் எல்லா பாபங்களையும் போக்கி கொடுக்கும், நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்து கொடுக்கும். அதை தீப பிரகாசம்தான் நமக்கு செய்து கொடுக்க வேண்டும். அந்த மூலவரை சேவித்துக் கொண்டோம். அடுத்து உற்சவரை சேவித்தால் மிக அழகான வடிவம். திருமேனியை பார்த்தாலே நல்ல ஒளி பொருந்திய திருமேனியோடு தான் இருக்கிறார். நாம வைகுந்தத்துக்கு போக போறோமே, அப்ப ஆழ்வார் பகவானை எப்படி சேவிப்போம்னு தெரிவிக்கிறார். குழுமி தேவர் குழாங்கள் கைதொழச் சோதி வெள்ளத்தின் உள்ளே எழுபதோர் உரு என் நெஞ்சுள் எழும் ஆர்க்கும் அறிவரிதேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். வைகுந்தத்துக்கு போனா நித்திய சூரிகள் எல்லாம் கைகூப்பி காத்து கொண்டிருப்பார்களாம். நடுவில் அப்படியே ஒரு சோதி வெள்ளம், ஒரு வெளிச்சத்தினுடைய வெள்ளம் இருக்குமா. அந்த வெள்ளத்துக்கு நடுவுல பெருமான் கருப்பு திருமேனியோடு இருப்பாராம். அங்கு போய் காண வேண்டிய திருமேனி இப்போதே என் நெஞ்சத்திலே சேவை சாதிக்கிறது என்று ஆழ்வார் பாடுகிறார். அப்படித்தான் இந்த உற்சவர் இருக்கிறார். சங்க சக்கரங்கள், அழகான பரந்த கண்கள், சிரித்த திருமுக மண்டலத்தோடு, வலது கையிலே அபயஹஸ்தம், இடது கையை மடிக்கு இடுப்புக்கு கீழே கட்டிஹஸ்தமாக பிடித்து கொண்டிருக்கிறார். உற்சவரையும் சேவிக்கலாம். கூட ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களும் அருகிலேயே இருந்து நமக்கு சிபாரிசு செய்து சேர்த்து வைக்கிறார்கள். இது உற்சவமூர்த்தியினுடைய கோலம். தனிக்கோயில் நாச்சியார், பிராட்டிக்கு தனி சந்நிதி இருக்கிறது. இந்த ஊர் பிராட்டிக்கு மரகதவல்லி தாயார், மரகதவல்லி என்று பெயர் சொல்லப்படுகிறது. என்ன மரகதம்? ஒருவேளை இந்த நவரத்னங்கள்ல மரகதம்னு சொல்றாளே, அந்த மரகதம் ஏதாவது பிராட்டி நிறைய வைத்து கொண்டிருக்கிறாளோ என்றால் அது எல்லாமே இருக்கு. ஸ்ரீ, செல்வத்துக்கு அதிபதியாக ஸ்ரீ என்று பிராட்டி அழைக்கப்படுகிறாளோ இல்லையோ. அப்ப தங்கமோ வெள்ளியோ வரகதமோ வைரமோ என்னவோ அனைத்துமே அவள்தான், அவளிடம்தான் இருக்கிறது. அனைத்துக்கும் அவள்தான் தலைவி. ஆனா இங்கு சொல்லப்படுவது மரகதவல்லி என்றால் உலகத்து மரகதத்தை பற்றி அல்ல, பகவானேதான் மரகதம். மையோ மரகதமோ மரகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று கம்பர் பாடுகிறார். ராமனுடைய திருமேனி பார்த்தா இது என்ன கண்ணுக்கு பூசிக்கிற மைய போல கருப்பா இருக்கு, மரதக கல்லை போல கருப்பா இருக்கிறது, கடலை போல கருப்பா இருக்கிறது, மழை கொட்டும் மேகத்தை போல கருப்பா இருக்கிறதுன்னு கம்பர் பாடுகிறார். அப்ப மரகதம்னு சொன்னாலே பகவானையே தான் தனக்கு உரியவளாக கொண்டிருக்கிறாளோ இல்லையோ. பிராட்டி பகவானையே ஆளுகிறாள், பெருமானையே தான் சொல்படி நடக்க வைக்கிறாள். அதனால மரகதவல்லி தாயார்னு சொன்னால் இங்கு மரகதம் என்பவரே பெருமான் தான், அடியேனாக சொல்லவில்லை. ஆழ்வாருடைய ஒரு பாசுரம். அந்த பாசுரத்தை பார்த்தோம்னா இந்த ரெண்டு சொற்களும் சேர்ந்தே இருக்கின்றன. இந்த ஊருக்கு மங்களாசாசனம் செய்தது திருமங்கை ஆழ்வார் ரெண்டு பாசுரங்களாலே. ஒரு திருநெடுந்தாண்டகத்துல ஒரு பாசுரம், பெரிய திருமொழியிலே ஒரு பாசுரம்னு ரெண்டு இடத்துல பாடுகிறார். அதுல திருநெடுந்தாண்டகத்துல மிக அழகான பாசுரம். முளைக்கதிரை
குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய வாரமுதை அரங்கமேய வந்தனனை அந்தணர்தம் சிந்தையானை விளக்குழியை மரதகத்தை திருத்தன்காவில் வெஃகாவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே என்று ஆழ்வாருடைய பாசுரம். இது திருமங்கையாழ்வார் ஆணாக பாடவில்லை. திருமங்கையாழ்வாருக்கு பெண் பாவனை வந்துவிட்டது. கண்ணனை காதலிக்கிறாள். ஆனா கண்ணன் கை கொள்ளவில்லை. அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாளாம். அவளுடைய தசையை பார்த்து அந்த பெண்ணினுடைய தாயார் இந்த பாசுரத்தை பாடுவது போல ஆழ்வார் பாடுகிறார். அதாவது பரகால நாயகி அந்த பெண் ஒரு சின்ன கிளியை வளர்த்திருந்தாளாம். அந்த கிளிக்கு பகவானுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி கொடுத்திருந்தாளாம். எப்போதெல்லாம் பகவானை அடைய முடியாமல் துவண்டு போய் ஆழ்வார் இருக்கிறாரோ அப்ப அந்த நாமங்களை சொன்னா புத்துணர்ச்சி வரும் இல்லையோ. பகவானுடைய நாமங்களை கேட்ட போற உயிரே தங்கி நின்று விடுமாம் ராமநாமத்தை கேட்டோம் என்றால். அதற்காக கிளிக்கு சொல்லி வச்சிருந்தாரா. இப்ப ஆழ்வார் தளர்ந்து கீழே விழுந்துட்டார். கிளி சரியா நேரம் பார்த்தது. நம் தலைவி நமக்காக எவ்வளவு கட்டப்பட்டு பாலு தேனு அமுது பழம் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாலே நாம திரும்ப உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக கிளி நின்று கொண்டு ஒவ்வொரு திருநாமமா பாடத் தொடங்கியதாம். முளைக்கதிரை நன்ன சூரியன் உதிக்கும் சூரியனை போல் இருக்கிறார். குறுங்குடியுள் முகிலை திருக்குறுங்குடியில மேகத்தை போல் இருக்கிறார். மூவா மூவுலகம் கடந்த அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய வாரமுதை இந்த உலகங்களை எல்லாம் தாண்டி வைகுந்தத்தில் அளக்க முடியாத அமுதமாக திவிட்டாத அமுதமாக இருக்கிறாரே அரங்கமேய வந்தனனை திருவரங்கத்திலே அவர்தான் சயனித்திருக்கிறார். அந்தணர்தம் சிந்தையானை பக்தர்களால் எப்போதும் சிந்திக்கப்படுகிறார். அவர் எங்க இருக்கார்? விளக்குழியை மரதகத்தை திருத்தன்காவில் என்று சேர்த்து பாடுகிறார். திருத்தன்கா என்கிற திவ்யதேசத்திலே விளக்குழியான பெருமான் அவர் எப்படி இருக்கார்? மரகதத்தை போல இருக்கார்னு ஆழ்வாரே பாடுறார். அப்ப விளக்குழியை மரகதத்தை திருத்தன்காவில் பகவான் ஒளியோடு இருக்கிறார். ஆனா கருப்பு மணி கருப்பான ரத்தனத்துக்கு நல்ல வெளுப்பான ஒளி இருந்தால் எப்படி இருக்கும்? அதை போலத்தான் பகவானுடைய ஒளி. அப்ப விளக்குழி எம்பெருமான் தான் மரகதம்னு தெரியறது. அந்த மரகதத்தை உடையவள் தான் மரகத வல்லி தாயார். அப்ப பெருமானையே ஆளக்கூடியவள் தாயார் தான் என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்துக் கொள்ளலாம். அப்படி ஒவ்வொன்னா இந்த கிளி பாடிண்டே வந்ததா ஆழ்வாருக்கு ரொம்ப ஆனந்தம். கைகூப்பி வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. உன்னை இத்தநாள் வளர்த்ததற்கு நன்னா எனக்கு உதவி செய்து விட்டாய், மிக்க நன்றின்னு கைகூப்பி ஆழ்வார் அந்த கிளியை வணங்கினாராம் என்று இந்த திருநெடுந்தாண்டகத்து பாசுரத்திலே தெரிவிக்கிறார். மற்றொரு பாசுரம் பெரிய திருமொழியிலே பொன்னை மாமணியை அணி ஆர்ந்தது ஓர் மின்னை வேங்கடத்து உச்சியில் கண்டுபோய் என்னை ஆளுடை ஈசனை எம்பிரான் தன்னை யாம் சென்று காண்டும் தன்காவிலே திருவேங்கடத்துல சேவித்த பெருமானை இங்கேயும் சேவித்தேன் என்று பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் கொண்டாடுகிறார். அது இந்த ஊருக்கு ஏற்றம். தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம். சரஸ்வதி தேவியே இங்கு பகவானை சேவித்து விட்டு தான் செய்த தவறை உணர்ந்து இவர் கையில நெருப்பு வேற பிடிச்சிருக்கார், ரொம்ப கொதிச்சு போயிருப்பார். அவருடைய கொதிப்பை தணிக்க வேண்டும் என்பதற்காக புஷ்கரணி வடிவத்திலே இருக்கிறாளாம் சரஸ்வதி. புஷ்கரணி விமானம் ஸ்ரீகர விமானம். ஸ்ரீகரம்னா நமக்கு எல்லா நன்மைகள் எல்லா மங்களங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய விமானம். இந்த விமானத்துக்கு அடியிலேதான் தீப பிரகாசன் தூப்புல் விளக்குழி எம்பெருமானை சேவித்துக் கொண்டோம். இன்னும் தூப்புல்னு சொன்ன உடனேவே இன்னொரு பெயர் உங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்க வேண்டும். இந்த ஊரில் மிக உயர்ந்த ஆச்சாரியர் ஒருவர் உதித்தார். அவருடைய கதை என்ன, அவருடைய பெருமைகள், அவருடைய விக்கிரகத்தையும் சேவிக்க வேண்டுமே. அடுத்த பகுதியிலே பார்ப்போம்.